வணக்கம் நண்பர்களே. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போச்சு. எதுக்குள்ள? இந்த கூலின்னு ஒரு படம், ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிடையில் வெளியான ஒரு படம். அந்த படம் இப்போதான் வெளியாச்சு. அதை பற்றி இன்னும் பேச்சு கூட ஓயலை. இன்னும் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு வருஷம் ஓடி போச்சு. நேற்று முழுக்க டைம் லைனில், டிபியில் எல்லாமே அந்த கூலி படத்தினுடைய ஓராண்டு நிறைவு குறித்த பதிவுகள் நிறைய பார்க்க முடிஞ்சது. நிறைய குறிப்பாக ரஜினியினுடைய அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு, அதாவது அந்த ஏஐயில் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட அவருடைய இளமைக்கால தோற்றம், அந்த வீடியோக்கள் நிறைய அதை பார்க்க முடிஞ்சது. அந்த குறிப்பிட்ட காட்சிகளை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. தியேட்டர்லேயும் நமக்கு அந்த மூமெண்ட் இருந்தது. அந்த படம் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்குது. நமக்கும் கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம மறுக்கலை. அதே நேரத்தில் அந்த படம் செய்த வசூல் சாதனை, அதே போல் மக்கள் இந்த விமர்சனங்களை எப்படி புறந்தள்ளிட்டு அவர்கள் படத்தை போய் விரும்பி போய் பார்த்தாங்க, எப்படி அப்படி பார்க்க போன மக்களை மடைமாற்றி அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. அதெல்லாம் திரும்ப நம்ம ரீகேப் பண்ணி பார்க்கறது நமக்கு உதவும். எதுக்குன்னா ஜெயிலர் 2 வரப்போகுது. அந்த திரைப்படத்துக்கு இதே வேலையை அவங்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ முன்னிலும் பலமாக அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. இந்த தற்குறியா தெரிஞ்சுக்கிட்ட அந்த பசங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதோ நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெனாவட்டு இருக்கு இல்லையா. இந்த தெனாவட்டில் இந்த படத்துக்கு எதிராக நிறைய செய்யலாம். ஸோ அந்த நேரத்தில் ரசிகர்கள் களத்தில் இறங்கி இந்த படத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூடுதலாக இருக்கு. இப்போ இந்த கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை, அதாவது பாபா, சந்திரமுகி, அப்புறம் எந்திரன், இது கபாலி, இந்த படங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதற்கு சற்றும் குறையாத எதிர்பார்ப்பு கூலி திரைப்படத்துக்கு இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் அந்த படத்தை பற்றிய பேச்சுக்கள் அந்த ஹைப் மாதிரி வேற எந்த படத்துக்குமே வந்ததில்லை. ரசிகர்கள்லாம் டிக்கெட்டுக்கு அந்த அடிச்சுக்கிட்ட அந்த காட்சிகளெல்லாம் கண்ணார பார்த்தவன் நிறைய பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்த நம்ம திரையரங்க உரிமையாளர்கள் பல பேர் எங்கிட்ட அந்த டிக்கெட் ப்ரெஷர் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. நானே கிட்ட இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு ப்ரெஷர். இத்தனைக்கும் படத்துக்கு ஏ சான்றிதழ், இந்த ஏ சான்றிதழ் வாங்காமல் யூஏன்னு வாங்கி விட்டுருந்தாங்கன்னா அந்த படத்தோட ரேஞ்ச் இன்னும் வேற லெவல். பட் பிடிவாதமாக இந்த லோகேஷ் கனகராஜ் அறவைக்காட்டுத்தனமாக ஒரு வேலை பண்ணதுடைய விளைவு, நான் அந்த உணர்ந்து தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்த அறவைக்காட்டுத்தனங்கிறத உணர்ந்தே சொல்கிறேன். அப்படி செஞ்சவருடைய விளைவு அந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடைச்சிது. சன் வேற வழி இல்லாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு ஏ சான்றிதழ் வேணான்னு முறையிட்டாங்க. ஏன்னா அந்த ஏ சான்றுக்குரிய காட்சிகள்னு இவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கி கடாசிட்டு போட்டால் கூட எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் படம் ஓடும். அதனால சன் அப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு வீணா அந்த பயப்புள்ள பேச்சை கேட்டு நம்ம இப்படி பண்ணிட்டு மாடா அப்படின்ட்டு அப்ளை பண்ணாங்க. அது அப்புறம் திரும்ப வரல. கடைசி வரைக்கும் இது ஏ சான்றிதழ் படமாகவே வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்த படமாக கூலி தான் நிற்கிது. ரஜினியினுடைய படங்கள் வரிசையில் டாப் 4-5 படங்கள் எடுத்தீங்கன்னா முதல் படம் 2.0, அதுக்கு அடுத்த படம் ஜெயிலரு, அதுக்கு அடுத்த படம் கபாலி, அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தை தான் சொல்லணும். வரிசை அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு இந்த படத்துக்கு முதல் நாள் வசூலாகட்டும், முதல் வார இறுதியில் கிடைத்த வசூலாகட்டும், மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். இது வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 600 கோடி வரைக்கும் அந்த படத்துக்கு வசூல் இருந்ததா நம்ம ரிலையபிள் சோர்சஸ் எல்லா பக்கமுமே விசாரித்து அப்போவே நான் நிறைய வீடியோ பதிவுகள் வெளியிட்டு இருந்தேன். நண்பர்கள் நிறைய பேர் சன் பிக்சர்ஸ் கிட்ட கேளுங்க, இந்த உண்மையான ஃபிகரை சொல்லுங்க அப்படின்னு அனத்தி எடுத்தாங்க. அதிலும் படத்தினுடைய பிஆர்ஓவுக்கு அவங்க கொடுத்த ப்ரெஷர் இருக்க, அவரால் அதை தாங்க முடியலன்ற அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. சொல்லுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுவார், அங்கே சொன்னால் சொல்லுவார், அவங்க சொல்லலை. அதே நேரத்தில் படத்தோட டைரக்டர் சொல்லிட்டாரு 500+ இந்த படத்தினுடைய வசூல் அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் அவர் சொல்லிருச்சு அப்படின்ட்டாரு. 500+ங்கிறது 600 வரைக்கும் அந்த படத்துக்கான வசூல் போயிருக்கோம். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி
இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது ஒரு ரெக்கார்டு, மிகப்பெரிய சாதனை தான். அதாவது ஆல் இண்டியா லெவல்ல இந்த படத்துக்கு எதிராக வந்த படம் வார் 2, மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்துச்சு அதில். ஆனால் அந்த படத்தை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் எதுன்னா கூலி திரைப்படம் தான். அந்த படத்திற்கு ஐமேக்ஸ்லேருந்து அத்தனை உயர்ந்த திரைகளிலும் திரையிட்டாங்க வார் 2. அப்போ கூட அது கூலி திரைப்படத்தினுடைய வசூல் கிட்ட கூட நெருங்க முடியல, வசூலை பீட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த கூலி திரைப்படம் வசூலில் ஒரு தனித்த சாதனை படைச்சது. மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம முன்ன வச்ச அந்த விமர்சனங்களை அப்படியே தான் வைக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. அவர் லோகேஷ் கனகராஜ் வந்து தன்னை ஒரு அதிமேதாவின்னு நினச்சிக்கிட்டு, ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகர், அவர் வந்து இயக்குனரின் நடிகர், தயாரிப்பாளரின் நடிகர், அவர்களுக்கு பாதகம் இல்லாமல் ஒரு படம் வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்கிறவர். அதனுடைய விளைவு அவர்கள் சொன்னதையெல்லாம் அவர் செஞ்சார். எந்த இடத்துல அப்ஜெக்ஷன் பண்ணல, இது தேவையில்லை, இந்த இடத்துல இந்த நடிகருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை, ஒரு 1 நிமிடம் வரைக்கும் ஒரு நடிகர் அவரை பார்க்க சகிக்கல, திரையில அவரை பார்க்க சகிக்கல. அவர் இன்னும் பெரிய கவர்ச்சி நடிகர்ல, ஸ்டைலிஷான ஆக்டர் கிடையாது. அல்லது கூட வந்து ஒரு செக்ஸ் பாம் ஆட்டம் போடுறாருன்னா அதுவும் இல்லை. அப்படி இல்லாம 1 நிமிடம் ஒரு வழுக்கத்தலையில ஒரு நடிகர் 1 நிமிடம் அவர் வந்து ஏதோ ஒரு இந்த வெறி வந்த டைனோசர் மாதிரி ஆடுறாரு, அதை வந்து கட் பண்ணாம அப்படியே விடுறாரு. அந்த காட்சியில ரஜினிகாந்த் இருக்கார். ரஜினிகாந்தை ஓரம் கட்டிட்டு இந்த நடிகர் யாரு, அந்த மலையாள நடிகரை அவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு ஹீரோவா அவரால் கேட்டிருக்க முடியும். ஒரு விஜய் படத்தில் அது செய்வாரா, அஜித் படத்தில் செய்ய முடியுமா, ரஜினி படத்தில் செய்ய முடியும். ஏன்னா அவர் தலையிட மாட்டார். அப்படி நம்மளை வெறுப்பேற்றினார் பல காட்சிகள் லிட்டரலா சொன்னா ரசிகர்களை வெறுப்பேற்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா ரஜினிங்கிற ஒருத்தருக்காக மட்டுமே இத்தனை கோடிகள் அந்த படத்துக்கு வசூலா குவிஞ்சது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த படத்துல எதுக்காக இந்த வசூல்? படத்தை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, ஆனா அந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் யாருக்காக? ரஜினிங்கிற ஒருத்தருக்கு தான். நீங்க இவ்வளவு சொதப்பினாலும், இவ்வளவு இரிட்டேட்டிங்கா காட்சிகள் வச்சாலும், ரஜினின்ற ஒருத்தரை பார்க்கணும், அவருடைய அந்த பிளாஷ்பேக் சீனை பார்க்கணும், அந்த கிளைமேக்ஸை பார்க்கணும். இதுக்காகவே வந்து ரசிகர்கள் ரிப்பீட்டடா வந்தாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வந்தது. அவ்வளோத்தையும் செஞ்ச அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து ரசிகர்கள் இதுவே ஒரு 80லயோ 90லயோ ஒரு டைரக்டர் இந்த மாதிரி செஞ்சிருந்தா அடுத்த பட வாய்ப்பு வந்திருக்காது, வெளியே தலை காட்ட முடிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த ரசிகர்கள் பக்குவம் அடைஞ்சிட்டாங்க. சரி, ஓகே, தலைவர் சொல்லாம இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு தங்களை தேர்த்திக்கிட்டு அந்த படத்தை ரிப்பீட்டடா பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமும் மாத்தினாங்க. அது நிறைய காட்சிகள் வந்து அது போல சொல்லலாம். பட் அது நம்ம இப்ப தேவையில்லை. படம் 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 1 வருஷத்தை நினைவு கூறுவது தான் வந்து இந்த வீடியோவின் நோக்கம். அதே நேரத்துல எது நம்ம திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வயசுல ரஜினிக்கு பாடமா அமைஞ்சது இந்த கூலி. நம்ம திரும்ப எந்த மாதிரி செய்யக்கூடாது, எந்த மாதிரி டைரக்டர் கிட்ட சிக்கக்கூடாது, அதுல வந்து அவர் தெளிவானார். நிறைய பேர் நினைக்கலாம், தலைவர் இது வரைக்கும் ஒரு படத்துக்கு கூட இத்தனை டைரக்டர் மாத்தினதில்ல, இவ்வளோ டிலே ஆனதில்ல, சொன்ன தேதிக்கு வந்து படப்பிடிப்பு நடக்கும், படம் ரிலீஸ் ஆகும், முதல் முறையாக ஸ்லிப் ஆகுதே அப்படின்னு நிறைய நண்பர்கள் ஆதங்கத்தோட என்கிட்ட பேசியிருக்காங்க. காரணம் என்னன்னா, 74 வயசானாலும் அவருக்கும் படிப்பினை தேவைப்படுது, அவரோ லெசனை கத்துக்கிறாரு. அது இந்த கூலிங்கிறது அப்படி அமைந்த ஒரு பாடம் தான். இவங்க சொல்லும்போது வக்கனையா சொல்லிடுறாங்க, பெரிய பில்டப் எல்லாம் பண்றாங்க, அவருடைய கவனத்தை ஈர்க்கணும், அவர் குட் புக்ஸ்குள்ள போயிடணுங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. அப்புறம் அந்த டைரக்டர் சேர்ல போய் உட்கார்ந்த உடனே தலைக்கு 2 பக்கமா கொம்பு லேசா முளைக்க ஆரம்பிக்குது. டைரக்டர் சொல்றதெல்லாம் கேட்கிறாரா இந்த மனுஷன், வரும்போதெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாரான்னு உடனே கொஞ்சம் அந்த அகந்தை கொஞ்சம் எட்டி பகுது, கொம்பு பெருசாகுது. அதுக்கப்புறமா படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போறதுக்குள்ள வந்து அவங்களுடைய ஆணவம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருது. கொம்பு வந்து நல்லா வளர்ந்து போய் ஏதாவது புதர்ல சிக்கிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வளர்ந்துருது. படம் ரிலீஸ் ஆகும்போது சிக்கிக்கிறாங்க. இந்த கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்னது அத்தனையும் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால ரஜினி சார் வந்து எந்தெந்த டைரக்டர் எல்லாம் சூஸ் பண்ணாரோ, என்னென்ன கதைகளை அவர் தேர்வு பண்ணாரோ அதை மறுபரிசீலனை பண்ணார். சரி, இதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது.
ஏன்னா ஒரு காட்சி திரையில எப்படி வருங்கிறத ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே கணிக்கிற திறமை உள்ளவர் ரஜினி அவர்கள். இதை பல டைரக்டர் சொல்லிப்பாங்க, பல கேமராமேன் சொல்லிப்பாங்க. ஒரு காட்சி படமே ஆக்கல, இவரை வச்சு ஷூட்டே பண்ணல, பண்றதுக்கு முன்னாடியே இந்த காட்சி திரையில எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் ரஜினி அவர்கள். அவருக்கு தெரியாதா இந்த கதை எப்படி இதோடைய அவுட்கம் இருக்கும் அப்படின்னு தெரியல. அதனுடைய விளைவு ரஜினி கமல் படத்தை டைரக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து லோகேஷ் கனகராஜ் நீக்கிருச்சு. அடுத்து கே எஸ் ரவிக்குமார்ங்கிற அந்த காம்பினேஷன் ஆரம்பத்திலே கட் பண்ணிருச்சு. சுந்தர் சியை படம் அனௌன்ஸ் பண்ண பிறகு கட் பண்ணுச்சு. சிபி சக்கரவர்த்தியை படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு கட் பண்ணுச்சு. இப்போ இந்த டைரக்டர் வந்து நிற்கிறார். ஸோ இப்படி அவர் வந்து இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, இயக்குநர்கள் சொல்றதெல்லாம் கேட்பாரு. ஆனால் அவுட்கம் சொதப்பும் போது அவரும் சுதாரிச்சுக்கிட்டு அடுத்த படத்தை வந்து இன்னும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தோட அவர் வந்து பணியாற்றுறாரு. கூலி அப்படி ஒரு படிப்பினையை வந்து ரஜினிக்கு கொடுத்தது. அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த தர்மன் திரைப்படத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டாக கொடுக்கணுங்கிறதுல வந்து அவர் ரொம்ப தீவிரமாக வந்து மெனக்கடை வச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் கூலி வந்து ரஜினியாலும் சரி, ரஜினி ரசிகர்களாலும் சரி மறக்க முடியாத திரைப்படம். பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த படம் தமிழ் திரைப்பட துறைக்கு வந்து மிகப்பெரிய லாபமாக அமைந்த திரைப்படம். தமிழ் திரையரங்குகளை வாழ வைத்த ஒரு திரைப்படம். ஒரு ஆண்டு காலம் ஒரு படம் ஒரு தியேட்டர் சர்வை ஆகும்னா அது எப்பேற்பட்ட லாபம், எப்பேற்பட்ட சூப்பர் ப்ராஃபிட்டை ஒரு படத்தில் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கூலி திரைப்படத்துக்கு பிறகு அவ்வளவு படங்கள் வந்தது. எந்த படம் அப்படி ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு யோசிச்சு பாருங்களா? எந்த படமும் இல்லை. சில படங்கள் ஓடி இருக்கு, லாபம் சம்பாதிச்சிருக்கு, அவங்கள அப்படி டே டு டே இதில் வந்து அப்படியே சர்வைவ் ஆகிறதுக்கு உதவி இருக்கு. ஒரு சூப்பர் ப்ராஃபிட் இருந்தால் தான் நீண்ட காலத்துக்கு அந்த திரையரங்குகள் தாக்கு பிடிக்கும். புலம்பிக்கிட்டே இருந்தால் கூட திரும்ப கூலி மாதிரி ஒரு படம் வராதா, ரஜினி ஒரு படம் திரும்ப கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு காரணம் இது ரஜினியினுடைய அந்த படங்கள் தருகிற சூப்பர் ப்ராஃபிட் தான். இந்த தர்மன் அப்படி ஒரு படமாக அமையும். இந்த மாதிரி விமர்சனங்கள் எழுப்பாத ஒரு இயக்குனராக வந்து அஸ்வத் மாரிமுத்து வருவார் அப்படின்னு நம்பலாம்.